டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி என்ட்ரிஸ் யூசிங் டேலி பிரைம் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க போறோம். அதாவது டேலி பிரைம் சாஃப்ட்வேரில் எப்படி வந்துட்டு ஜிஎஸ்டி என்ட்ரிஸை நம்ம வந்துட்டு கிளியராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ஸான ஒரு விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்க போறோம். இதில் என்னென்ன நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு ஜிஎஸ்டியை வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனிஸோட கிரியேட் பண்ணும்போதே எப்படி வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸில் நம்ம ஆட் பண்ணி நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மெத்தடை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர்ஸ் கொடுக்கும்போது அதோட பர்சன்டேஜ் எல்லாம் எப்படி கொடுக்கணும், அதோட ஹெச்எஸ்என் கோட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ன மாதிரி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி செக் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெஜர் கிரியேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்டிஸ் லெஜர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் லெஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அதுக்கான லெஜர் தான் ட்ரேடிங் லெஜர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் லெஜர்ஸ், அதாவது நம்ம டாக்ஸ் லெஜர்ஸ், தட் மீன்ஸ் சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், இன்டகிரேட்டட் டாக்ஸ் அப்படின்ற 3 டாக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரியும் இல்லையா? அது எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை எடுத்து தெளிவாக பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் அஸ். அதனால ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு கிளாரிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வவுச்சர் என்ட்ரிஸ்க்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதாவது GSTR1 அண்ட் GSTR3B வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்றத டேலியில் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ Ctrl+E அப்படின்ற மாதிரி இருக்கு. அதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்சஸ் இருந்தாலும் அதையும் நம்ம கிளியராக அப்டேட் பண்ணிட்டு ஜேசன் ஃபைலாக எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு டேலியில் இருக்கக்கூடிய GSTR1 GSTR3B டேட்டாஸை எப்படி வந்துட்டு வெளியே எடுக்கணும், அது எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே கிளியராக அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸி கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3Bயும் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3B எல்லாமே அப்டேட்டட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் முடியும் போது உங்களுக்கான அப்டேட்டில் ரொம்ப தெளிவாகவே நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். ஓகே, சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ERP ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். பட் அதுக்கும் பிரேமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம அதனால் யூ ஷுட் மேனேஜ் யுவர் செல்ஃப். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ரிப்போர்ட் சைடில் தான். அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டோட ஸ்க்ரீன்ஸில் இருக்கக்கூடிய ERP9 ஸ்க்ரீனுக்கு பதிலாக உங்களுக்கு பிரைமோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். அதனால ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்சிஷனையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்குமே டிரான்சிஷன் அப்படின்றது ரொம்ப இருக்கும். எவ்ரி அப்டேட் நம்மளோட மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அப்டேட்ஸ் எல்லாமே கேட்குது. அப்டேட்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகுறது என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸில் A3 அண்ட் ERPக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால நம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிஎஸ்டி என்ட்ரிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரியேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ், இன்வைசிங், ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதில் வந்து லெட் அஸ் கன்சிடர் த கம்பெனி நேம் அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ், so and so, 1/4/2020, number 45 DB Road, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் 2 அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். 2020-21க்கான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது 1/4/2020 கம்பெனி பர்ச்சேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரம் மோட்டரோலா சொல்யூஷன்ஸ் மும்பையிலிருந்து கிரெடிட் பீரியட் 5 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G5 அப்படின்ற அந்த பிராண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 rupees ரேட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வந்துட்டு 100, 8 lakh நம்மளுக்கு வருது. இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 18% GST அதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா டோட்டலாக அவங்களுக்கு 9,44,000 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதே டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2020 நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்.
பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பாலக்காடு அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 12,000க்கு நம்ம சேல்ஸ் பண்றோம். அது 10 நம்பர்ஸ் குடுக்குறோம். இதுக்குமே 18% ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அதோட அமௌண்ட் 1,41,600 அப்படின்ற மாரி அப்டேட் வருது. அதே மாரி 1/4/2020ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் சேல்ஸ் பில் ரைஸ்டு டூ ரீட்டெயில் கஸ்டமர். ரீட்டெயில் கஸ்டமர் மீன்ஸ் என்னன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க நம்ம ஷோரூம்ல கோயம்புத்தூர்லயே வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு குடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்த மும்பைல பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் ஐஜிஎஸ்டி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பாலக்காடுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கும் நம்மளுக்கு ஐஜிஎஸ்டி தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸ் எப்ப வருது அப்படின்னா, கிளியரா வந்துட்டு ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு குடுக்கும்போது தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது. அதுவுமே 18% அப்படின்றதுனால 12,500க்கு 18% போட்டு நம்ம 14,750 அப்படின்ற மாரி அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆன் 1/4/2020ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரிசீவ்ட் அட்வர்டைசிங் சர்வீசஸ் ஒர்த் ரூபீஸ் 1 லாக் ஃப்ரம் ராவ்ஸ் என்டர்பிரைசஸ் சென்னை. ராவ்ஸ் என்டர்பிரைசஸ் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து வாங்குறாங்க. அவங்கட்ட வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் சர்வீசஸ் நம்ம புரொவைட் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அட்வர்டைஸ்மென்ட் சர்வீசஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன மாரி வரும் அப்படின்னா, அ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் தான் நம்ம ஜிஎஸ்டி. அப்போ வந்து கூட்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல நம்ம கிளியரா அப்டேட் பண்ணிட்டு, இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சர்வீஸ பர்ச்சேஸ் பண்ணா என்ன பண்ணணும், அதே மாரி ஒரு சர்வீஸ வந்துட்டு சேல்ஸ் பண்ணா எப்படின்னா, சாந்தி என்டர்பிரைசஸ்க்கு கன்சல்டிங் சர்வீஸ் நம்ம குடுக்குறோம். அதே மாரி அட்வர்டைசிங் சர்வீசஸ் வந்துட்டு ராவ்ஸ் என்டர்பிரைசஸ்ல இருந்து ஒரு 1 லாக்குக்கு நம்ம அட்வர்டைஸ்மென்ட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப இந்த 2யுமே நம்ம வந்துட்டு போடும்போது, மொத்தமா இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா, பேசிக்ஸ் நாலேட்ஜ் எப்படிதான் கிடைச்சிரும் அப்படின்னா, ஜிஎஸ்டில வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு சர்வீஸ்க்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது, அந்த என்ட்ரி எப்படி ஃபாலோ பண்றது, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கூட்ஸுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது, அதுக்கான ஃபாலோஅப்ஸ் எந்த மாரி இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்த நாங்க கிளியராவே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அ ஸ்டெப் 1க்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற கம்பெனிஸ கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வி கிரியேட் த கம்பெனி. சோ ஐ ஓப்பன் தி Tally ERP9. ஓகே. இப்ப Tally ERP9 ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நான் வந்துட்டு கன்டின்யூ இன் எஜுகேஷனல் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே என்னோட கம்பெனிஸ் ஓப்பன்ல இருக்கு. அத நான் ஷட் டவுன் பண்ண போறேன். ஷட் கம்பெனி குடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் F3 குடுத்தாலும் ஷட் ஆகும். இப்ப நான் கிரியேட் கம்பெனி குடுக்குறேன். கிரியேட் கம்பெனி குடுத்துட்டு அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். மெயில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் இருக்கட்டும். அட்ரஸ் வந்துட்டு எனக்கு வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல நம்ம பில்ஸ் போட போறதில்ல. போன ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல பில்ஸ்லாம் ரைஸ் பண்ற மாரி இருந்தோம். அந்த மாரி டயத்துல போட்டு பார்த்தோம். இப்ப இதுக்கு பில்ஸ் ரைஸ் பண்ற மாரி நம்ம பிளான் பண்ணாலுமே ஒண்ணும் தப்பில்ல. ஏன்னா, இன்வாய்ஸ் பில் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னு நெனைப்பீங்க. அதனால இதுல கூட நம்ம அட்ரஸ் போட்டுக்கிறது ஒண்ணும் தப்பில்ல. நான் அட்ரஸ் போட்டுக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? தமிழ்நாடு அப்படின்றத மறக்காம குடுத்துடுங்க. அதுக்கு அடுத்து இந்தியான்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். 6410002 எனிதிங் 001 எனிதிங் ஓகே. டெலிஃபோன் நம்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2020 அப்படின்றது கரெக்ட் தான். அதே மாரி 1/4/2020 அப்படின்றத கரெக்ட்டா குடுத்துறலாம். என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஷோ ஆல் ஃபீச்சர்ஸும் எஸ்ல இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜிஎஸ்டி மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால வந்துட்டு தேவையில்ல தான். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எஸ் குடுத்தே நீங்க கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. இது ஒன்ஸ் நீங்க ஒரு தடவ எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எத்தன தடவ நீங்க குளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும், புதுசா கம்பெனிஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எஸ்ல தான் இருக்கு. அதனால அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அத நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்டின்னா, இதுல வந்துட்டு
மெயின்டெயின் அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது எஸ்ல இருக்கும். அதுலலாம் டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது இருக்கட்டும். இப்போதைக்கு நமக்கு தேவை என்னன்னா, ஜிஎஸ்டியோட எஸ் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த எஸ் மட்டும் ஓகேவா இருக்கான்றத பார்த்துட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உள்ள போறேன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ரெகுலர் டைப், அசஸி ஆஃப் அதர் டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நோனே குடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் ஓகே தான். ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு டம்மி நம்பர் குடுப்போம். குடுத்தாலுமே கண்டிப்பா என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்டேட் என்ன சொல்லும் அப்படின்னா, இதுல வந்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் ராங்கா இருக்கு, இன்வாலிட் நம்பரா இருக்குன்னு தான் சொல்லும். பட் நான் இங்க குடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்க சும்மா டம்மியாவே குடுங்க. அதனால ஒண்ணும் தப்பில்ல. நம்ம பிராக்டிஸ் தான் பண்றோம். அதனால ஒண்ணும் தப்பில்ல. ஓகே. இது சும்மா ஒரு டம்மி நம்பர் தான். இந்த டம்மி நம்பரை சும்மா குடுங்க. 33 ASDFG 1 2 3 4 A1ZA. ஓகே. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணியிருக்கு. இதில வந்துட்டு வார்னிங் காட்டுது தப்பா இருக்குன்ட்டு. ஒண்ணும் தப்பு இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்தளவுக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸும் இருக்கு, குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸும் இருக்கு. அதாவது 1.5 crore கீழ இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ட் டீலர் ரெகுலரா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இல்லாம குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ்க்கும் அவங்க அடாப்ட் ஆயிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது. அப்போ அவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். அதுக்காக தான் பீரியாடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மந்த்லி ரிட்டர்ன்ஸ்க்கு யார் போகணும் அப்படின்னா 1.5 crore மேல இருக்கிறவங்க, அப்புறம் வாலண்டியர்ஸ் அதாவது 1.5 crore கீழ தான் என்னோட டர்ன் ஓவர் இயர்லி இருக்கு. பட் இருந்தாலுமே நான் மந்த்லில இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்டல்ல தான் நம்ம ஆப்ட் ஆயிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இ-வே பில் வந்துட்டு அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அப்ளிகபிள் குடுக்குறோம் அப்படின்னா, இ-வே பில் பத்தின கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு தெளிவா அப்டேட் பண்ணணும். சரி இப்போதைக்கு எஸ் குடுப்போம். இதோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இ-வே பில்ல பொறுத்தளவுக்கு 50,000 அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் பார்த்துக்கங்க. அதே மாரி இன்ட்ராஸ்டேட்டுக்குமே அதே மாரி தான். அதே மாரி இப்ப இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டாக்ஸ் லயபிலிட்டி வந்துட்டு அட்வான்ஸ் ரிசிப்ட்க்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கும்னா குடுங்க, இல்லாட்டினா தேவையில்ல. அதாவது ஒரு ஒரு பில் குடுக்குறதுக்கு முன்னக்கே நம்ம அட்வான்ஸா பணம் வாங்குவோம். இல்லாட்டினா பில்ல நம்ம வாங்குறதுக்கு குட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா பே பண்ணுவோம் அப்படின்னா மட்டும் தான் இந்த இதுக்கு எஸ் குடுத்து நீங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஏதாவது அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்னா, அந்த இதுக்கு வந்து நம்ம தான் டாக்ஸ் கட்டிட்டு ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தட்ல ஆர்சிஎம் மெத்தட்ல தான் நம்ம எடுத்துக்க முடியும் பணத்த. அந்த மாரி டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்க எஸ் குடுக்கணும். இல்லாட்டினா நோனே இருக்கட்டும். ஒண்ணும் தப்பில்ல. செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் இதுக்கு மட்டும் எஸ் குடுங்க. ஏன்னா இப்ப காமனா நானு ஜிஎஸ்டியோட ரேட் எல்லாத்தையும் இதிலேயே குடுக்க போறேன். குடுத்த உடனே கிளியரா எனக்கு வந்துருச்சு. என்னென்ன வந்திருக்குன்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாரி கேட்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு காம்பினேஷன் குடுக்குறேன். எல்லாமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் பர்ப்பஸ்க்காக பண்றோம். அதனால இதுல வந்துட்டு எதுவுமே ஒரிஜினாலிட்டி இருக்குன்றத நீங்க எதிர்பார்க்க முடியாது. சரியா? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டீஸ்க்கு தான். ஹெச்எஸ்என் கோடுமே வந்துட்டு ஒரு 8 டிஜிட் கோடு நான் சும்மா குடுக்குறேன். 1 டூ 3ல இருந்து ஒரு 8 வரையும் குடுத்துட்டேன். இப்ப டாக்ஸ் லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ டாக்ஸபிள். எஸ். அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் டாக்ஸ் இருக்கு 18% குடுத்த உடனே 9% சென்ட்ரல் டாக்ஸுக்கும், 9% ஸ்டேட் டாக்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி வந்துருச்சு. இதுக்கு செஸ் எதுவும் கிடையாது. இருந்துக்கு அப்படின்னா நான் அத மென்ஷன் பண்ணணும். ஓகே. இப்ப இத என்டர் பண்றேன். இப்ப பழைய ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஜிஎஸ்டியோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படி இப்படின்ற மாரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. அது எதுவுமே நீங்க தர வேணாம். அதெல்லாம் வந்துட்டு எல்யூடி பாண்ட் மத்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கான்செப்ட்க்கு போம்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்க்ரீன் இப்ப தான் வருது. இப்போ நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணோம். பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன் வந்தது. அதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணும்போது, நமக்கு என்ன போச்சுன்னா, ஹெச்எஸ்என் கோட் இதெல்லாம் குடுக்கக்கூடிய சப்ஸ்கிரீன் போச்சு. அந்த சப்ஸ்கிரீன முடிச்சுட்டு, திரும்ப இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லயும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம 18% எல்லாம் குடுத்துட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மெயின் ஸ்க்ரீன்ல வந்துட்டு அக்செப்ட் குடுக்கணும். அப்போ 3 ஸ்க்ரீன் உள்ள போகும். அத மட்டும் பார்த்து பண்ணுங்க. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ்க்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, F11 பிரஸ் பண்ணாமயே கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி முடியும்போதே, நான் ஃபீச்சர்ஸ எனேபிள் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இன் கேஸ் நான் வந்துட்டு ஃபீச்சர்ஸ எனேபிள் பண்ணல அப்டின்னா, இப்ப வேற கம்பெனிஸ் நான் வச்சிருக்கேன். அதுல நான் வந்துட்டு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும் அப்டின்னா, கேட்வே ஆஃப் டெல்ல F11 பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, இப்ப நம்ம ஃபில் அப் பண்ண ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுல நம்ம என்னென்ன பண்ணோம் அப்டின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அத அப்டியே குடுத்துக்கங்க.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2 கிரியேஷன்ஸ். ஸ்டெப் 2 கிரியேஷன்ஸ்ல பொறுத்தளவுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ண போறோம். அதனால கிரியேட் லெட்ஜர் தான் போணும் கேட்வே ஆஃப் டாலில. அதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஜர் வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஜர் வந்துட்டு மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் அண்ட் பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த ரெண்டுமே வந்து பார்ட்டிஸ் லெட்ஜர். இந்த ரெண்டையுமே இப்ப கிரியேட் பண்ணணும் நம்ம. ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அப்படின்ற 2 லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் அண்ட் பிரைவேட் சேல்ஸ் பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற 2 கன்சர்ன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் லெட்ஜர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். அதே மாதிரி வந்து மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் அண்ட் பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது பார்ட்டிஸ் லெட்ஜரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் லெட்ஜர்ஸ். டாக்ஸ் லெட்ஜர்ஸ் டைரக்டாவே நம்ம 3 லெட்ஜருமே கிரியேட் பண்ணிடலாம். சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3மே நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸை பொறுத்தளவுக்கு 2 சர்வீசஸ் நம்ம இங்க மெயின்டைன் பண்ண போறோம். ஒன்னு அட்வர்டைசிங் சர்வீசஸ், another one is கன்சல்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்றது நமக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ். அதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம், அது கன்சல்டிங் சர்வீசஸ். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து அதோட 2 பார்ட்டிஸ், அதாவது பார்ட்டிஸ் லெட்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரேடிங் லெட்ஜர்ஸ். அட்வர்டைசிங் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ்ன்ற 2 ட்ரேடிங் லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ராவ்ஸ் என்டர்பிரைசஸ் அண்ட் சாந்தி என்டர்பிரைசஸ் அப்படின்ற 2 கன்சர்ன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்ட்டிஸ் லெட்ஜர். அப்போ அது வந்துட்டு ராவ்ஸ் we receive the services, we receive the services from Rouse, so Sunday creditor, we provide the services to Sandhi Enterprises, so Sandhi Enterprises as Sunday debtors. இந்த மாதிரி கிளியராக கொடுக்கும்போது அவங்களோட பார்ட்டிஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். ஏற்கனவே ஒருவேளை வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிஜிஸ்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை நம்ம கொடுத்தாகணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம கிளியராக பார்த்துடலாம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோன்றத உங்களுக்கு கிளியர் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ண போகலாம். ஓகே, டேலி பிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறது லெட்ஜர். அதனால கிரியேட்ல போயிட்டு நான் லெட்ஜர் போகிறேன். லெட்ஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு மோட்டோரோலா. ஓகே, மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ். ஓகே, குட். மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ். அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரே கிரெடிட்டார். ஏன்னா அவங்ககிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனால சன்ட்ரே கிரெடிட்டார்ஸ். இப்போ பில் வைஸ் டீடைல்ஸ்க்கு எஸ் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. இட்ஸ் நாட் அ இஷ்யூஸ். மற்ற எதுவுமே நீங்கள் பெருசாக மென்ஷன் பண்ண வேணாம். அட்ரஸ் மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பிளேஸ் சிட்டி ஆஃப் த கம்பெனி கன்சர்ன் வந்துட்டு மும்பை, அது மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபுல் அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சாலுமே ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகே, ஸ்டேட் நம்பர் வந்து இப்போ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மகாராஷ்டிரா, கண்டிப்பாக மகாராஷ்டிரா கொடுக்கணும் மும்பை அப்படின்றதுனால. இந்தியான்றது கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதோட பின்கோட் நம்பர் நமக்கு தெரியாது, இஸ் நாட் அன் இஷ்யூஸ். அவங்களோட பேங்கிங் டீடைல்ஸ் நம்ம கொடுக்கணும்னாலும் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவரோட பேன் நம்பர் அப்படின்றத நான் நார்மலாகவே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ASDF 12345. ஏ வந்துட்டு 1234, நம்ம ஏ வந்துட்டு நம்ம கம்பெனிஸ் கொடுத்துட்டோம், அதனால பி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெகுலர் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான அப்டேட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலர்னே கொடுத்துருங்க. ரெகுலர். இது போக உங்களுக்கு கன்சியூமர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே யூஸ் பண்ண போகிறவங்க, பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே யூஸ் பண்ண போகிறவங்க கன்சியூமர். அதே மாதிரி காம்போசிஷன் டீலர், ரெகுலர் டீலர் அப்படின்றவங்க ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கவங்க. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். அப்போ இது வந்து பார்த்து கொடுத்துக்கணும் நீங்கள். அப்போ நான் ரெகுலர் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27, அதே மாதிரி 29, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு 32, இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் கோட் இருக்கு. அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படின்றது ஒரு அசம்சன்ஸ். நீங்கள் வந்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலுமே நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மகாராஷ்டிராவுக்கு 27ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ASDFG 1 2 3 4 அவங்க பேன் நம்பர் தான். 27க்கு அடுத்து வரக்கூடியது அவங்க பேன் நம்பர் தான். நம்ம இங்கே ASDFG 1 2 3 4 Bன்னு கொடுத்துருக்கோம், அதை கொடுத்துட்றேன். அப்புறம் 1ZA அப்படின்றது எப்பவுமே காமன் தான், அதை அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் செட்டார் ஆல்ட் பாருங்க, அது வந்துட்டு ராங்னு சொல்லும், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படின்றதுல நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் மற்ற எல்லாத்தையுமே நம்ம கரஸ்பாண்டிங்காக நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு இ காமர்ஸ் பீப்புள்ஸா, அதர் டெரிட்டரி பீப்புள்ஸா, இந்த மாதிரி
மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தாங்கன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெண்டு விஷயம் தான், ரெகுலரும் அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் மட்டும்தான். இது ரெண்டையுமே நம்ம அங்கேயே கிளியராக கொடுத்துட்டோம். அதனால இது ஒன்றும் பெருசாக கொடுக்க தேவையில்லை. கண்ட்ரோல் ஏ கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஏ இஸ் இமிடியட் அக்செப்டன்ஸ். இல்லாட்டினா ஃபுல் என்ட்ரு பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். சரியா? ஓகே, இப்போ நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கும். இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் நம்மளுக்கு கொடுக்கல. அதனால என்ட்ரு பண்ணிட்டு அக்செப்ட் எஸ் ஆர் நோக்கு ஒரு என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மோட்டரோலா சொல்யூஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சேம் த வே நான் என்ன பண்ணுறேன்னா பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து சண்டே டெட்டார்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக டெட்டார்ஸ் வந்துட்டு சண்டே டெட்டார்ஸ் ரைட் சைடில் வந்துருச்சு. என்ட்ரு பண்ணிட்டேன். மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ்ல இருக்கட்டும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு அப்படின்றது தான் நம்மளோட டீட்டெயில்ஸு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுக்கக்கூடாது, கேரளா அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். கேரளாவோடது ஜிஎஸ்டி நம்பர் ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 32 அப்படின்ட்டு. இது வந்து பேன் நம்பர் ASDFG 1234C அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கும்போது 32ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ASDFG 1234C 1ZA அப்படின்றது மட்டும் அப்டேட் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராங்னு தான் காமிக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஏதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஒரிஜினல் நம்பர்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இதில் ஒரிஜினல் நம்பர்ஸ்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸில் ஏதாவது ராங் இண்டிகேஷன்ஸ் வந்துடும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு இப்போ ப்ராக்டிக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் அதே ஜிஎஸ்டி நம்பர் மாதிரியான ஒரு நம்பர் தான். இஸ் அ டம்மி நம்பர் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் ஒன்லி. ஓகே, இப்போ ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு ஆல்டருக்கு நான் நோ தான் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே போனாலும் நான் ரெகுலரும் இது நான் செக் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டுமே இங்கேயே கொடுத்துட்டேன். அதனால தேவையில்லை. நோக்கே நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் பிளாங்காக விட்டுட்டு என்ட்ரு பண்ணுறேன். அக்செப்ட் எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து நான் கிரியேட் பண்ண வேண்டியது பர்ச்சேஸ் லெஜர் அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்னு கொடுத்த உடனே இங்கே கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனே வேற மாதிரி மாறிடுது. டைப் ஆஃப் லெஜர் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுங்கன்னா நாட் அப்ளிகபிள்னே கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி அப்ளிகபிளான்னு கேட்குது, எஸ் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம வேற இப்போ ட்ரைனிங் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் நம்ம கேட்காது. ஏன் கேட்காதுன்னா நம்ம வந்துட்டு ஃபீச்சர்ஸில் ஜிஎஸ்டி வேணானே நோ கொடுத்துருப்போம். அப்போது ஜிஎஸ்டி வேணான்னு சொல்லிட்டோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஜிஎஸ்டி வேணும்னு சொன்னதுனால இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த பர்ச்சேஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் வரும். இப்போ இதில் கொடுக்க வேணாம். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 18% எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணாச்சுன்னா முதலே கொடுத்து வச்சாச்சு. இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸில் வந்துட்டு நோ கொடுத்துருங்க. டைப் ஆஃப் சப்ளை அப்படின்ற இடத்துல கன்ஃபார்மாக இந்த பர்ச்சேஸ் குட்ஸ்க்கான பர்ச்சேஸ் குட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. மற்ற எதுவுமே எதுவும் என்ட்ரு பண்ண வேணாம். வெறும் எதுவும் என்ட்ரி பண்ண வேணாம். என்ட்ரு பண்ணி மட்டும் முடிச்சிடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து சேல்ஸ் லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மாதிரி தான். பட் அண்டர் குரூப் மட்டும்தான் மாறும். சேல்ஸுக்கு அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸே தான். அதனால சேல்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. டைப் ஆஃப் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துருங்க. செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுக்காதீங்க, நோனே இருக்கட்டும். டைப் ஆஃப் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ். இவ்வளோ தான். இதனால தான் நான் வந்து ட்ரேடிங் லெஜர்ஸ்ன்னு சொல்லி தனியாக பிரித்தேன். பர்ச்சேஸ்க்கும் சேல்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அண்டர் குரூப்பை தவிர, அண்டர் குரூப் நேமை தவிர. அப்போ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி தான் சண்டே கிட்டார் சண்டே டெட்டார்ஸ்க்குமே பார்ட்டி லெஜர்ஸ்க்குமே அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்துட்டு பிளேஸ் வந்து அட்ரஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பேன் நம்பர் கொடுக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். ரெகுலராக காம்போசிஷனாக கன்சியூமரா இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் டீலரான்றதை கிளியராக நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் லெஜர்ஸுமே நான் தனியாக பிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சென்ட்ரல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கிளியராக அப்டேட் ஆகும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் ஆஃப் டியூட்டி ஆர் டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகும். அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டா டாக்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கிளியராக கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து இதுலேருந்து தர வேணாம். ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து என்ட்ரு பண்ணி முடிச்சுடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டேட் டேக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்டேட் டேக்ஸ் ரொம்ப கிளியராகவே கிரியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நேம் மட்டும்தான் வேற.
மத்த என்னென்ன வேலை இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸ்டேட் டாக்ஸ் அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ் குடுத்துறலாம். டைப் ஆஃப் டியூட்டி வந்துட்டு சேம் ஜிஎஸ்டி தான். பட் டாக்ஸ் டைப் மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாக்ஸ் குடுக்கணும். நீங்க ஸ்டேட் டாக்ஸ் குடுத்தா தான் இந்த நேம் வந்துட்டு ஸ்டேட் டாக்ஸ்ன்றத கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்க இந்த ஸ்டேட் டாக்ஸ் குடுத்து பிரயோஜனம் இல்ல. இந்த டாக்ஸ் டைப்ல தான் நீங்க வந்துட்டு அது வந்துட்டு சென்ட்ரல் டாக்ஸா, ஸ்டேட் டாக்ஸா, இன்டகிரேட்டட் டாக்ஸான்னு சொல்லி கரெக்ட்டா குடுக்கணும். குடுத்துருங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எதுவும் குடுக்காதீங்க. அது 0னே இருக்கட்டும். ஓகே. ஏன்னா நம்ம வந்துட்டு முதல்லே குடுத்துட்டோம். இதே மாரி டாக்ஸ் லெட்ஜர்ஸ்லயுமே நம்ம இந்த மாரி டயத்துல நம்ம 18% 5%ன்னு சொல்லி குடுக்கலாம். குடுத்தோம்னாலுமே நம்மளுக்கு அஃபெக்டிவ் வரத்தான் செய்யும். பட் அது வந்துட்டு எப்படி கிடையாதுன்னா, கரெக்ட்டான மூவ் கிடையாது. அந்த மூவ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நானு ஐட்டம்ஸ்க்கோ இல்ல வந்துட்டு அந்த அந்த சர்வீஸ் லெட்ஜர்ஸ்க்கோ நம்ம கிரியேட் பண்ணும்போது அழகா சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் முடிச்சிடுங்க. இதோட வந்துட்டு ஸ்டேட் டாக்ஸ் முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிறது இன்டகிரேட்டட் டாக்ஸ். இன்டகிரேட்டட் டாக்ஸ வந்துட்டு நம்ம கிளியரா கிரியேட் பண்ணிடலாம். அண்டர் குரூப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் டைப் ஆஃப் டியூட்டி வந்துட்டு ஜிஎஸ்டி அண்ட் தென் டாக்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டாக்ஸ் பெர்சன்டேஜ் தேவையில்லை ரவுண்டிங் மெத்தட் நாட் அப்ளிகபிள் கொடுத்து என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. இது தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் பண்ண வேண்டிய லெட்ஜர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ், அட்வர்டைசிங் சர்வீசஸ் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத கிளியரா கொடுத்தாச்சு. அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைப் ஆஃப் லெட்ஜர்ஸ் வந்துட்டு நாட் அப்ளிகபிள். இதுவுமே உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் லெட்ஜர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் மாதிரி தான் வந்து நிற்கும். ஜிஎஸ்டி அப்ளிகபிளான்னு கேட்கும். இது என்ன பண்ணிருங்கன்னா அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. இங்கே வந்து டைப் ஆஃப் சப்ளை வந்துட்டு சர்வீசஸ் சொல்லி தெளிவாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் சேல்ஸ் லெட்ஜர் மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நான் ட்ரேடிங் லெட்ஜர்ஸ் சொல்லி சொன்னேன். அடுத்து கன்சல்டன்சி நம்ம ரிசீவ் பண்றதுனால இஸ் அன் இன்கம். ஓகே. கன்சல்டிங் சர்வீசஸ் இஸ் அன் இன்கம். அதனால நான் என்ன பண்றேன்னா இன்டைரக்ட் இன்கம்ல நம்ம வந்துட்டு டைரக்டாவே நம்ம கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. டைப் ஆஃப் லெட்ஜர்ஸ் வந்து நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. டைப்ஸ் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் கொடுத்து என்டர் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ என்னன்னா கன்சல்டிங் சர்வீசஸ் முடிஞ்சு. இப்போ இது தாண்டி நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவ்ஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு சன்ட்ரை கிரெடிட்டார் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் பர்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ராவ்ஸ் என்டர்பிரைசஸ் இஸ் அண்டர் குரூப் ஆஃப் சன்ட்ரை கிரெடிட்டார்ஸ். ஓகே. கிரியேட் பண்ணியாச்சு. மெயின்டைன் பில் வைஸ் டீடைல்ஸ் வந்துட்டு நோ எஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே. என்டர் பண்ணுங்க. அப்படியே வாங்க. இதில் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு சென்னை பீப்புள் தான். அதனால சென்னை அப்படின்ற மாதிரியே சிட்டி கொடுத்துட்றேன். தமிழ்நாடு அப்படின்றது கன்ஃபார்ம். அவங்களுக்கும் பேன் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎஃப்ஜி 1234 ஏற்கனவே சி வரையும் கொடுத்துருந்தோம். அதனால டி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி நம்பர் 33ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தமிழ்நாடோட ஸ்டேட் கோடு வந்துட்டு 33. அடுத்து பேன் நம்பர் ஏஎஸ்டிஎஃப்ஜி 1234. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி 1ZA அப்படின்றது கிளியரான அப்டேட் முடிச்சிடுங்க. இதுக்கப்புறமேட்டு செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல நம்ம எதுவும் ஆல்டர் பண்ண தேவையில்லை. ஏன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ தான் பேசிக்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பையும் ஜிஎஸ்டி நம்பர் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி இங்கே கொடுத்ததுனால நான் நோனே கொடுத்துக்கிறேன். வேணுன்றவங்க எஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு அது இ-காமர்ஸா இல்லை வந்துட்டு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கா, எல்யூடி பாண்டான கான்செப்டா, என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். இதை வந்து ப்ரீவியஸாகவே நம்ம மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் போடுறப்ப நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அக்செப்ட் எஸ் ஆர் நோ எஸ் கொடுத்துருங்க. என்ட்ரு பண்ணாலே போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது சாந்தி என்டர்பிரைசஸ். எஸ். சாந்தி என்டர்பிரைசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சர்வீஸ் வந்துட்டு நம்மட்ட வந்துட்டு சர்வீஸ வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவங்க வந்து நம்மளோட டெப்டார்ஸ் தட் மீன்ஸ் என்ன நம்மளோட கஸ்டமர்ஸ். அதனால வந்து சண்டே டெப்டார்ஸ் குடுத்துடுறேன். மெயின்டெயின் பேலன்ஸ் பில் பை பில் எஸ்ல இருக்கட்டும். பிளேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைன்னு சொல்லி குடுத்துடுறேன். நீங்க ஃபுல் அட்ரஸ் கிடைச்சாலும் உங்க பார்ட்டிஸ்க்கு கண்டிப்பா குடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டீடைல்ஸுமே ஃபில் அப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான இடங்கள்ல அந்த ரிப்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நிக்கும். ஓகே. நான் பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ASDFG 1234 டிக்கு அடுத்து இ 5வது ஆள் அப்படின்றனால இ கொடுத்துட்றேன். ரெகுலர் அப்படின்றத நோட் பண்ணிக்கிறேன். 33 அப்படின்றது தமிழ்நாடோட ஸ்டேட் கோட். அதனால அதை கொடுத்துட்டு ASDFG
1 2 3 4 இ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு 1 ZA அப்படின்றது கடைசியா இருக்க 3 டிஜிட் காமனா தான் இருக்கும். அதை அப்படியே கொடுத்துருங்க. ஏ மட்டும் தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 1 அண்ட் Z வந்துட்டு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்னா 1 Z தான் வரும். செகண்ட் ரிஜிஸ்டர்னா 2 Z வரும். ஆனா ஏ மட்டும் செக்ஸம் டிஜிட் அது மட்டும் மாறும் எல்லாத்துக்குமே. அதனால எப்பவுமே ஸ்டேட் கோட் அப்படின்றது முதல் 2 கோடு அது வந்து பாத்தீங்கன்னா இஸ் காமன். எந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றோமோ அந்த ஸ்டேட்டோட கோடா இருக்கும். அடுத்து பேன் நம்பர் அப்படின்றது நம்மளோட பேன் நம்பர். அப்ப எந்த கம்பெனிஸ், எந்த ட்ரஸ்ட், இல்ல எந்த சோல் ப்ரொப்ரைட்டர், எந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ஸ் அவங்களோட பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 10 டிஜிட்ஸ்ல வந்துடும். அப்ப 12 டிஜிட்ஸ் இதோட கவர் ஆகுது. கிடைச்ச 13 டிஜிட் வந்துட்டு என்டிட்டி கோட் அப்படின்றாங்க. என்டிட்டி கோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், எத்தனை தடவை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம்ன்றது தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 33ல 1 அப்படின்னா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இது 33ல 2 அப்படின்னு போட்டிருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டேட்ல அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்ப ரெண்டாவதா வந்துட்டு தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க 2 அப்படின்ற மாதிரி இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி அது சொல்லும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நம்ம போய் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணோம்னா 9 8 7 8 9 எல்லாம் வரும். 10வது ஸ்டேட்டுக்கு வரும்போது 10வது ரிஜிஸ்ட்ரேஷன் போய் பண்றோம் அப்படின்னா அது எப்படி மாறிடும்னா ஏனே மாறிடும். அப்புறம் ஏல இருந்து ஆரம்பிச்சு டிஜிட் வரையும் உங்களுக்கு வரிசையா வந்துகிட்டே இருக்கும். 14வது டிஜிட் வந்துட்டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அது பின்னாடி ஃபியூச்சர் கரஸ்பாண்டிங்காக வச்சிருக்காங்க. அது ஒன்றும் இப்போதைக்கு யூசஸ் கிடையாது. அதனால அது பிளாங்க் ஸ்பேஸ் அப்படின்றனால 0 அப்படின்ற கான்செப்ட்டுக்கு இஜெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 14 டிஜிட் இப்போதைக்கு இஜெட் தான் வருது. அடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய ஏ அப்படின்றது என்னன்னா செக்ஸம் டிஜிட். செக்ஸம் டிஜிட் அப்படின்றது என்னன்னா இருக்கக்கூடிய 14 டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 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 எப்படி பண்ணி ஒரு என்கிரிப்ஷன் ஆல்பபெட்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. இது நம்பராகவும் இருக்கலாம், ஆல்பபெட்ஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? இதுதான் அப்டேட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நோ கொடுத்துட்றேன் இதுக்கு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் பிளாங்காக விட்டுறேன். அக்செப்ட் எஸ் ஆர் நோக்கு எஸ் கொடுக்கறது என்டர் பண்ணிடுறேன். வேலை முடிஞ்சு. இப்போ லெஜர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்ட்ல என்னன்னா ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா ஸ்மார்ட் போன் அப்படின்றது நம்ம விற்க போறது மொபைல் போன். மொபைல் போன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ G5 தான் ஸ்டாக் ஐட்டமா கொடுக்க போறோம். அப்ப அதோட ஸ்டாக் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாக்காக ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க. பட் இதை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீ அடுத்து வந்துட்டு வேற ஏதாவது ஒரு போன் வரும்போது அதை ஸ்மார்ட் போன் அண்டர் குரூப்ல நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட்டுக்கு தான் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் அப்படின்றது தான் கிளியரான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மார்ட் போன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்எனோட டிஸ்கிரிப்ஷனா இருக்குன்ற பட்சத்துல இந்த குரூப் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஹெச்எஸ்என் கோட் எல்லாமே கொடுத்து வச்சுக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தாண்டி நான் இந்த கம்பெனிஸ்ல மொபைல் போன் இல்லாம வேற ஏதாவது ஐட்டம்ஸ் வித்தேன்னா நான் என்ன பண்ண முடியாதுன்னா F11 ஃபீச்சர்ஸ்ல நம்ம செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்து அதுக்கு ஹெச்எஸ்என் கோடு ஃபுல்லப் பண்ணோம் பாருங்க, அது தப்பா போயிடும். ஏன் தப்பா போயிடும் அப்படின்னா அது ஜென்ரலி எல்லாமே வந்துட்டு அதுதான் அப்படின்ற கான்செப்ட்ல கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு மீறி நம்ம அதுல கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன சார் பண்றது அப்படின்னா அதை நம்ம டெலிட்லாம் பண்ண வேணாம். என்ன பண்ணா போதும்னா புதுசா நம்ம வேற ஏதாவது ப்ராடக்ட் ஹெச்எஸ்என் வருது அப்படின்னா அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிங் பண்ண முடிஞ்சுன்னா அந்த குரூப்புக்கே நீங்க செட்டார் ஆல்டர் கொடுக்கலாம். இல்ல சார் குரூப் பண்ண முடியல, ஸ்டாக் ஐட்டம் வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது கூட நீங்க செட்டார் ஆல்டர் கொடுக்கலாம். சரியா? இந்த ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு நான் ஸ்டாக் குரூப் அண்ட் ஸ்டாக் ஐட்டம் ரெண்டுக்குமே எப்படி கிரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். பட் நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஃபீச்சர்ஸ்லேயே எஸ் கொடுத்ததுனால நம்ம டெமோ மட்டும் தான் காட்ட முடியும். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் எப்படி அப்டேட் பண்ணணுன்றத உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நான். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்ல ஸ்மார்ட் போன் அப்படின்றது அண்டர் குரூப் பிரைமரி. அதே மாதிரி யூனிட் ஆஃப் மெசர்ஸ்ல பொறுத்தளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்றது இருக்கு. அது வந்துட்டு ஃபார்மல் நேம் நம்பர்ஸ் தான். ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் அண்டர் குரூப்ல மோட்டோ G5 நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ மூணு மாஸ்டர்ஸ் இங்க கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக நான் டேலிக்குள்ள போறேன். போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா லெட்ஜரோட கிரியேஷன் ஸ்கிரீன்ல இருக்கு. வெளில வந்துடுறேன். வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. இதே இன்வென்டரி மாஸ்டர்ஸ்ல ஸ்டாக் குரூப் முதல்ல போறேன். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்மார்ட் போன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அங்க வந்துட்டு நம்ம மோட்டோ G5க்கு அண்டர் குரூப் ஸ்மார்ட் போன் கொடுக்க முடியும். அதனால ஓகேவா? இப்போ சுட் த குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆர்டர்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது வந்துட்டு நோ கொடுத்துருக்குங்க. அடுத்து இங்க கேக்குது பாத்தீங்கன்னா இங்க செட்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ். இப்போ இந்த ஸ்மார்ட் போனுக்கு நீங்க ஹெச்எஸ்என் கோட் எல்லாமே கொடுக்கணும்னா இதுக்கு எஸ் கொடுத்து உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும்.
சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாமே குடுத்தோம் அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு வேள வந்துட்டு நம்ம எதுவுமே குடுக்காம விட்டுட்டோம்னா, அது என்ன பண்ணும்னா, டிஃபால்ட்டா எது ஹெட்டா இருக்கோ அந்த ஹெட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நோ இருக்கு அப்டின்னா, என்ன அர்த்தம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்ம ஹெட்டுக்கு இதுக்கு மேல இருக்கிறத நீங்க எடுத்துக்கங்க. இல்லன்னா இது கீழ இருக்கிறத எடுத்துக்கங்க. இதுல நாங்க டிக்ளேர் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு வேள 18% அந்த ஹெச்எஸ்என் கோடும் வேறையா இருந்தாலுமே, அந்த மாரி ஐட்டத்துக்கு இதிலயே அந்த குரூப்புக்கு இதிலயே நம்ம குடுத்துக்கலாம். அதே மாரி ரேட்டுமே டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னா, அதோட ஹெச்எஸ்என் கோட், அதோட ரேட் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல நம்ம குடுத்துக்கலாம். அப்ப இது 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ ஜிஎஸ்டி டீடைல்ஸ் குடுக்குறதுக்கு. ஓகே, இது முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கிரியேட் பண்ண வேண்டியது யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போணும். அப்ப யூனிட்குள்ள போறேன். யூனிட்ல வந்து நம்பர்ஸ் அப்படின்றது எனக்கு வேணும். ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அப்படின்ற மாரி அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நம்பர்ஸ குடுத்தாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் யூக்யூசி அப்படின்னு சொல்றாங்க. இது ஜிஎஸ்டில நம்ம புது நார்ம்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்ம என்ன இருக்கோ அத நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க என்ன வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். பட் அது வந்துட்டு இதுல எதா ரெஃபரா இருக்கணும். அப்ப இதுல இருக்க ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த ரெஃபரன்ஸ அங்க நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அத குடுத்துக்கங்க. ஜிஎஸ்டி போடும்போது மட்டும் தான் வரும். டெசிமல் பிளேஸஸ் நம்பர்ஸ்க்கு தேவையில்ல. அதனால விட்டுறலாம். இதே கிலோகிராம்னா 3 டிஜிட் குடுக்கணும். மீட்டர்ஸ் அப்படின்னா 2 டிஜிட்ஸ் குடுக்கணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அ ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல போட்டிருக்கும் பாருங்க. 4 மீட்டர்ஸ் அப்படின்னா 4.00 எம்டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அப்பன்னா அந்த 0.00ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாரி நம்மளோட அ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஒரு ஹைட் சொல்றாங்க அப்படின்னா, ஃபீட்ல சொல்றாங்க அப்படின்னா 6.5 அப்படிம்பாங்க. 6.5 ஃபீட் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஃபீட் 0.5 அப்படின்றது அந்த அந்த இடத்துல வந்துட்டு 1 டிஜிட் டெசிமல். அந்த மாரி ஒவ்வொன்னுக்குமே டெசிமல்ஸ் இருக்கும். நம்பர்ஸ்க்கு நம்ம டெசிமல்ஸ் போட மாட்டோம். 1, 2 தான் போடுவோம். 1.00, 1.0ன்னா நம்ம போட மாட்டோம். ஒருவேள அப்படி நீங்க பாயிண்ட்ல போடுற மாரி இருந்தா, எத்தன டெசிமல்ஸ்ன்னு கேட்டிருக்கு. இங்க நம்மளுக்கு பாயிண்ட் தேவையில்ல. அதனால 0 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு அக்செப்ட் எஸ் ஆர் நோக்கு நீங்க என்ன பண்ணிருங்கன்னா, எஸ் குடுத்துருங்க. ஆர் என்டர் பண்ணிடுங்க. இப்போ ஒரே ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் தான் அத கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டத்த நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டோ G5 குடுத்துட்டேன். அண்டர் குரூப் வந்து மறக்காம ஸ்மார்ட் போன் குடுத்துருங்க. இப்ப யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ்ன்னு சொல்லி குடுத்துறலாம். இப்ப ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்றதுக்கு எஸ் குடுத்துருங்க. இந்த இடத்துல செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு நீங்க எஸ் குடுத்தீங்கனாலுமே, அந்த ஹெச்எஸ்என் கோடோட ஸ்கிரீன் எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்போ நீங்க ஒரு வேள வந்துட்டு ஸ்டாக் குரூப்பே வந்துட்டு வேற மாரி குடுத்திருந்தோம். ஸ்டாக் குரூப்லயே குடுக்கலாட்டினாலுமே, நீங்க இந்த ஐட்டத்துக்கு இந்த இடத்துல நீங்க குடுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, எவ்ரி ஐட்டத்துக்கு நம்ம குடுக்குறதுக்கு பிளான் பண்ணலாம். நாளைக்கு அதாவது அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்டாக் ஐட்டம் வைஸ் எப்படி எனேபிள் பண்ணணும்ன்றத நம்ம அடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு விட்டுருங்க. மோட்டோ G5 இஸ் அ குட்ஸ். அதான் குட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருங்க. என்டர் பண்ணி முடிச்சிருங்க. வேற எதுவும் நீங்க குடுக்காதீங்க. ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் எதுவுமே அவங்க நமக்கு தரல. ஓகே. என்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து கிரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவும் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இனி என்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் நம்ம போணும். என்ட்ரீஸ பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கேட்வே ஆஃப் டேலி, வவுச்சர்ஸ் நம்ம போனோம்னா என்ட்ரீஸ்க்கு போயிரலாம். என்ட்ரீஸ்க்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றோம். ஸ்மார்ட் போனு மோட்டோ G5 8100 குவான்டிட்டி அந்த மாரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலயும் நம்ம வந்துட்டு இது பண்ண தேவையில்ல அப்படின்னா, எந்த ஒரு வவுச்சரும் புதுசா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த வவுச்சர் நார்மலாவே நம்ம போடுற என்ட்ரி தான். இதுல நேரா உள்ள போயிட்டேன். உள்ள போனவுனே எப்பயுமே பேமெண்ட், ரிசிப்ட் இந்த மாரி தான் நிக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, F9 பர்ச்சேஸ செலக்ட் பண்ணுங்க. இப்ப இன்வாய்ஸ் மோட்ல இருக்கு. இந்த இன்வாய்ஸ் மோட்லயே இருக்கட்டும். ஏன்னா, இன்வாய்ஸ் மோட்ல தான் இப்ப நம்ம என்ட்ரீஸ் போட போறோம். சரியா? சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா ஒரு 001ன்னு சும்மா குடுத்து வச்சிருக்கேன். அங்க நான் எதுவுமே குடுக்கல. டேட்டும் பார்த்தீங்கன்னா 14 தான். அதனால வந்துட்டு டேட்டையும் நான் சேஞ்ச் பண்ணல. ஒருவேள நான் டேட்ட சேஞ்ச் பண்ணணும்னா F2 பிரஸ் பண்ணி நான் டேட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்ட்டிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத குடுத்துக்கிறேன். ரிசிப்ட் நோட் நம்பர்ன்னு ஏதாவது இருந்ததுன்னா குடுக்கலாம். நம்ம ரிசிப்ட் நோட் நம்பர் எதுவுமே இல்ல. அதனால விட்டுருங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளையர்ஸ் பில் ஃப்ரம் அப்படின்ற மாரி இருக்கு. மெயிலிங் எல்லாமே இருக்கு. பாருங்க மும்பை, மகாராஷ்டிரா எல்லாமே நம்ம குடுத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே மாரி பர்ச்சேஸ் லெட்ஜருக்கு பர்ச்சேஸ் குடுத்துருங்க. இப்ப நேம் ஆஃப் த ஐட்டம் வந்துட்டு மோட்டோ G5 அது பார்த்தீங்கன்னா, எம்ன்னு குடுத்த உடனே ரைட் சைட்ல செலக்ட் ஆயிடுச்சு. என்டர் குடுத்துடுறேன். எவ்வளவு ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஐட்டம்ஸ் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 8000 அப்படின்ற மாரி குடுத்து 8 லேக்ஸ் முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த 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 காலம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த கீழ இருக்கக்கூடிய காலம் 2 காலம்ஸ்
காலம்ஸ் நமக்கு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஏரியா வந்து எதை குறிக்கும்னா ஐட்டம்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஐட்டம்ஸ் ஏரியால வந்துட்டு நம்ம ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்குன்றத நம்ம கொடுக்கலாம். இப்போ மோட்டோ G5 மட்டும் தான் இங்க பர்ச்சேஸ் பண்றோம். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்றோமான்றத இந்த இடத்துல கேக்குது. இது இல்ல அப்படின்னா இந்த பிளாங்க்ல ஒரு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணீங்கன்னா அடுத்த காலம் வந்துடும். இப்போ பாருங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். 8 லேக்குக்கு அடுத்து என்ன கேட்குதுன்னா வேற எதுவும் ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த 8 லேக்குக்கு முன்னாடி கேட்குது. இப்போ என்டர் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் காலம் வந்துடும். பாருங்க லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வந்துட்டு மோட்டோரோலா சொல்யூஷன்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்டகிரேட்டட் டாக்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ இன்டகிரேட்டட் டாக்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயம் நான் சொல்றேன். அப்போ மோட்டோ G5 மோட்டோரோலா சொல்யூஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா மும்பைல இருந்து தமிழ்நாடுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்டகிரேட்டட் டாக்ஸ் தான் வரும். அதை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்துருச்சு. இந்த அமௌண்ட்டை நான் டைப் பண்ணல. அதுவே தான் ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ திரும்ப ஒரு என்டர் பண்ணுங்க. வேற எதுவும் லெட்ஜர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கான்னு கேட்குது. இல்ல. அதனால அதை என்டர் பண்ணிட்டு இதுக்கு இ-வே பில் ஜெனரேட் பண்ணணுமான்னு கேட்குது. இ-வே பில் இப்போதைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இ-வே பில்லோட டீடைல்ஸ் கேட்கும். எஸ் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன கேட்குதுன்னு பாருங்க. இது இ-வே பில்லுக்கான டீடைல்ஸ். இப்போ இ-வே பில் தேவையான இ-வே பில் வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கன்சைனர் டீடைல்ஸ், அதாவது கன்சைனர் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறவங்க குட்ஸை வந்துட்டு அனுப்புறவங்க கன்சைனர், குட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறக்கூடியவங்க கன்சைனி. இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்றதுனால கன்சைனர் டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை ஃப்ரம்னு போட்டிருக்காங்க. இ-வே பில் நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல பண்றோம். யார் டிரான்ஸ்போர்ட்டர் நேம் என்ன, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி பார்சல் சர்வீஸ் இல்லாட்டினா இந்தியன் போஸ்ட், என்ன மூலமா நம்ம அனுப்புறோமோ அதை வந்துட்டு கரெக்டா போட்டு நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம அனுப்பணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல அனுப்புவாங்க. சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொரியர்ல அனுப்புவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டா மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா இஸ் குட் திங். அதை தான் வந்துட்டு இ-வே பில்ல இருக்கும். அதே மாதிரி டேட்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு அங்க ஃபில்அப் பண்ணியிருக்கிறதுனால இந்த உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வருது. ஃபில்அப் பண்ணாம இருந்தே இங்க வந்து நீங்க ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அது 2 வேலை. அதனால தான் ஒரே தடவை நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. பார்த்தீங்கன்னா இ-வே பில் இப்போதைக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பேலன்ஸ்க்கு போய் நிக்குது. பேலன்ஸ்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்டர் பண்ணி முடிச்சிடலாம். அக்செப்ட் எஸ் ஆர் நோ அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சு. சேல்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு நம்ம பண்றோம். அதுவுமே நம்ம S001 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சேல்ஸ் அதுவுமே 14 தான், பிரச்சனை இல்லை. பார்ட்டிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நம்பர் எதுவும் நமக்கு இல்லை. அதனால வந்துட்டு முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்றதுனால முதல் எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணிருக்கணும், பர்ச்சேஸ் நம்பர் 2 நிக்குது. இது வந்து நம்ம சேல்ஸுக்கு முதல்ல மாத்திரணும். இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டும் அந்த வவுச்சரையும் சேஞ்ச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டை நான் ஏன் சேஞ்ச் பண்ணலன்னா அதே சேம் டேட்னால சேஞ்ச் பண்ணல. பட் இங்க நான் பர்ச்சேஸை சேஞ்ச் பண்ணது காரணம் என்னன்னா 2வது என்ட்ரி வந்து சேல்ஸ் என்ட்ரி. அதனால பாருங்க இப்போ வந்துட்டு பார்ட்டிஸ் நேம் மட்டும் தான் கேட்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி நோட், அதாவது சேல்ஸ் பண்ணும்போது டெலிவரி நோட்டு, பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிசிப்ட் நோட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். அதனால அது எல்லாமே அப்படியே வந்திருக்கு. அதை அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ சேல்ஸ் லெட்ஜரை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும், சேல்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ G5 எத்தனை குவான்டிட்டி வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா குவான்டிட்டி 10, அதே மாதிரி அமௌண்ட் வந்துட்டு 12,000. அப்போ வந்து குவான்டிட்டி 10, அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12,000. அப்போ 1 lakh அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆகுது. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்ஸ் இதுக்கு அப்பியர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுக்குமே இன்டகிரேட்டட் டாக்ஸ் மட்டும் தான் அப்பியர் ஆகும். முடிச்சிருங்க. இ-வே பில் கொடுத்து பாருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சைனர் டீடைல்ஸ் வந்துட்டு நம்மளோட பேர் நிற்கும். கன்சைனி டீடைல்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட ரிசீவ் பண்ணுறக்கூடிய டீடைல்ஸ் இருக்கும். இதில் இ-வே பில் நம்பரை இங்கே நம்ம ஃபில்அப் பண்ணணும். இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். அந்த டேட்டை இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருந்தோம்னா ஃபுல்லாக நிற்கும். அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாலும் ஃபுல்லாகவே வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டர் டீடைல்ஸுமே நம்ம கொடுக்கணும்னாலும் எல்லாமே கொடுத்துக்கலாம். சரியா? இது எல்லாமே டேட்டாஸ் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அக்செப்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு மேல வேற ஒர்க் இல்லை. அதனால என்டர் பண்ணி முடிச்சிருங்க. பாத்தீங்கன்னா இ-வே பில் வந்துட்டு ஸ்பெசிஃபைடு பண்ணணும் அப்படின்றது மானிட்டரி அப்படின்ற மாதிரி வருது.
இப்ப நம்ம குடுக்கல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரிஜினல் நம்பர குடுத்தோம் அப்டின்னா, அது வந்துட்டு நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும்போது, ஏதாவது அன்வான்டட் திங்ஸ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நம்ம வந்துட்டு டம்மி நம்பர் குடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷனல் மோட்லயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப இது முடிஞ்சுச்சு. அடுத்து 3வது என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல்ல ரீட்டெயில் கஸ்டமருக்கு நம்ம பண்றோம். ரீட்டெயில் கஸ்டமருக்கு பண்ணும்போது, அது எப்படி பண்ணணும் அப்டின்ற மாரி பார்க்கலாம். லோக்கல்ல ரீட்டெயில் கஸ்டமருக்கு பண்ணா பணத்த வாங்கிட்டு தான் பண்ணுவோம். சரி ஓகே. அது எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். இதுவுமே சேல்ஸ் என்ட்ரி தான். அமௌண்ட் ரிசீவ் பண்றதுனால கேஷ் லெட்ஜர் அப்படின்ற மாரி குடுத்துடுறோம். கேஷ்ன்னு குடுத்துட்டு இந்த மெயிலிங் நேம் பையரோட பில் டூ அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கேஷ் லெட்ஜர் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம நியூ பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத கிரியேட் பண்ணிட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேம் குடுத்துக்கலாம். அருண்குமார் அப்படின்ற மாரி குடுத்துட்டோம் அப்படின்னா, அருண்குமாரோட டீட்டெயில்ஸ் வந்துரும். நீங்க இந்த மாரி டைப்பும் பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிட்டு ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு தான். பட் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்ற வார்த்தை வராது. அவர் வந்துட்டு கன்சியூமர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரிஜிஸ்டர்டா இருந்தாரு அப்படின்னா, அவர் வாங்கிட்டு போய் விக்கிறவரா இருப்பாரு. அது இருக்கக்கூடாது. ஏன்னா அது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் கன்சியூமர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, தமிழ்நாடு பிளேஸ் ஆஃப் அதாவது இங்க கோயம்புத்தூர்லயே இருந்து வாங்கியிருக்காரு. அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளையும் தமிழ்நாடு தான். அதான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான். அதனால தமிழ்நாடுன்னு போட்டாச்சு. சேல்ஸ் லெட்ஜர் சேல்ஸ் தான். பட் மோட்டோ G5 வந்து பார்த்தீங்கன்னா, 12 அ 1 நம்பர் வாங்குறாங்க. 12,500 அப்படின்றது அதோட அமௌண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டாக்ஸும் இருக்கு, ஸ்டேட் டாக்ஸ் இருக்கு. இந்த பிளாங்க்ல ஒரு என்டர் பண்ணி லெட்ஜர் காலத்துக்கு வரேன். வந்துட்டு சென்ட்ரல் டாக்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்துருது. ஸ்டேட் டாக்ஸ்ன்னு செலக்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்துருது. இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வரணும். வரல அப்படின்னா, புதுசா ஒரு கம்பெனிஸ கிரியேட் பண்ணி இருந்து ஒழுக்கமா போடுங்க. அதே மாதிரி இல்ல நான் இந்த கம்பெனிலே ஒழுங்கா வெரிஃபை பண்றேன் அப்படின்னா, ஒண்ணும் தப்பில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா, எகைன் வந்துட்டு நீங்க நான் சொன்ன இந்த வீடியோ ஆரம்பிச்சதுலருந்து என்னென்ன மாரி நான் ஸ்டெப் சொல்லியிருக்கனோ, அது எல்லாத்தையும் கரெக்ட்டா போட்டிருக்கீங்களான்னு சொல்லி ஒவ்வொன்னா நிப்பாட்டி அழகா செக் பண்ணி பாருங்க. என்ன கேட்டாக்கா புதுசா நீங்க கிரியேட் பண்ணி பண்றத விட, செக் பண்ணி பார்க்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா, அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ் 2ன்னு சொல்லி ஒரு கம்பெனிஸ கிரியேட் பண்ணி, அதுல புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணும்போது பிரைமரி மிஸ்டேக் அப்படின்றது இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படக்கூடாது. ஆனா ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு வந்துருச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சென்ட்ரல் டாக்ஸ் வருது. நான் டைப் பண்ணாம எனக்கா வரணும். அதாவது என்னன்னா, சென்ட்ரல் டாக்ஸ் நீங்க செலக்ட் பண்ண உடனே 1125 ஆட்டோமேட்டிக்கா வரணும். நீங்க டைப் பண்ணக்கூடாது. அந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா, வெரி குட். சூப்பரா போட்டுட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. என்டர் பண்ணிட்டு என்ன பண்ணிரலாம்னா முடிச்சிடலாம். இப்போ இப்ப 2 சேல்ஸ் பில் போட்டிருக்கோம். அந்த 2 சேல்ஸ் பில்லையும் நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இந்த ஸ்கிரீனோட அதாவது இந்த ஸ்கிரீனோட முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஸ நான் பார்க்கணும். இப்ப போட்ட என்ட்ரி தான். முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீன பார்க்கணும் அப்படின்னா, பேஜ் அப் அப்படின்ற ஒரு கீ வந்துட்டு உங்களோட கீபோர்ட்ல இருக்கும். அத வந்துட்டு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்கிரீன் நம்மளுக்கு வந்து நிக்கும். அதே மாரி அடுத்து அந்த பேஜ் அப் கீய பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி போட்ட என்ட்ரியோட ஸ்கிரீன் நிக்கும். அதே மாரி இன்னொரு பேஜ் அப் குடுத்தீங்க அப்படின்னா, மொத போட்ட பர்ச்சேஸ் நிக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன நிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் அப் கீய அடுத்தடுத்து பிரஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, போட்ட 3 என்ட்ரியுமே ரிவர்ஸா வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேல்ஸ் நம்பர் 1 வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்க போறேன். சேல்ஸ் நம்பர் 1 வந்துட்டு நானு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், சேல்ஸ் நம்பர் 1 நான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். பாருங்க. இது வந்து பிரேம் சேல்ஸோட பில்லு. அந்த பில்ல நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போறேன் அப்படின்னா, ஆல்ட் பி அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க. இல்லாட்டினா என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, கரண்ட் அப்படின்றது கேக்குது. ஆமா. இப்ப என்ன கேக்குது அப்படின்னா, ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. இதுல இருக்க டீட்டெயில்ஸ கான்ஃபிகர் பண்ணணுமான்னு கேக்குது. ஆமா. இப்ப பிரிவ்யூ அப்படின்றது மட்டும் குடுத்துட்டோம்னா, பிரிவ்யூ மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு என்ன மாரி வேணும்? பிரிவ்யூனா, பிரிவ்யூ மட்டும் போதும் குடுத்துருங்க. ஏன்னா பிரிவ்யூ மட்டும் குடுத்துருங்க. ஏன்னா பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால பிரிண்ட் பண்ண வேணாம். அதே மாரி லெட்டர்ஸ் இந்த மாரி A4 சைஸ் இந்த மாரி எது வேணுமோ அத நம்ம மாத்தி குடுத்துக்கலாம். பட் அது எத்தன காப்பி வேணும், என்ன வேணும்ன்றத பூரா நீங்க இந்த கான்ஃபிகர்ல போய் தான் நீங்க பண்ணணும். இப்ப கான்ஃபிகர் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாமே வந்து நிக்கும். சரியா? இதுல எல்லாமே பண்ணலாம் நீங்க. என்னென்ன வேணும், என்னென்ன வேணாம் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணலாம். சைஸ் முதற்கொண்டு நீங்க முடிவு பண்ணலாம். ஷோ மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதையும் குடுத்தீங்கன்னா, இன்னுமே வந்துட்டு கீழ இருக்கிறது எல்லாத்தையும் கூட உங்களுக்கு வந்து தெளிவா காமிக்கும். சரிங்களா? அந்த மாரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நல்லாவே பண்ணுங்க. அடுத்து பிரிவ்யூ அப்படின்றது என்னன்னா, சும்மா பிரிண்ட் பண்ணாம அப்படியே நம்ம பிரிவ்யூ பார்க்கிறது. இப்ப பாருங்க அழகா தெரியும் பிரிவ்யூ.
நீட்டா ப்ரிவ்யூ வந்துருச்சு. இப்ப ஜூம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜூம பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு விஷயங்கள் எல்லாமே. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரேம் சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபுல் அட்ரஸ் குடுத்தோம்னா, இந்த மாரி அதுவும் ஃபுல் அட்ரஸ் வந்துருக்கும். அதுக்கு தான் இந்த கேப் இருக்கு. அதே மாரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு அதாவது ஒரு நார்மலா ஒரு டாக்ஸ் பில் எப்படி இருக்குமோ, அதே மாரியான பில் உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். ஹெச்எஸ்என் கோட்லாம் போட்டு உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. அதுக்கடுத்து வந்து கீழலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 1,41,600 அப்படின்றது இங்க கீழ போட்டிருக்கும். அப்புறம் டாக்ஸோட பிரேக்கப் அமௌண்ட் இங்க போட்டிருக்கு. அப்ப இதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 21,600 அப்ப 21,600 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது தாண்டி டிக்ளரேஷன் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வெறும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சைன் மட்டும் பண்ணி அனுப்ப வேண்டியது தான் வேலை. பாருங்க ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருது. இது மாதிரியான அப்டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, Tally Primeல நல்லாவே ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கான்செப்ட். ஓகே. இப்போ நான் இத எஸ்கேப் பண்ணா தான் இத விட்டு நான் வெளிய வர முடியும். எஸ்கேப் பண்ணிர்றேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்கிரீன் எனக்கு வேணும். இப்போ பிரிண்ட் அவுட் பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் அப் குடுத்த மாரி பேஜ் டவுன் குடுத்துறலாம். 2வது வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இத பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, எஸ் குடுத்துட்டு கரண்ட்ட கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கண்ட்ரோல் Pன்னு டைரக்ட்டா குடுத்துறலாம். பிரிவ்யூ அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீட்டா வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கும்போது, பையர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்மளுக்கு அருண்குமார் வந்திருக்கணும். நம்ம 2வது அருண்குமார் குடுக்காம விட்டோம். அப்படி குடுத்திருந்தா கரெக்ட்டா வந்திருக்கும். கேஷ் லெட்ஜர் தான். அதனால ஈஸியா வந்துட்டு வேலை முடிஞ்சுச்சு. இந்த மாரி டீட்டெயில்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அருண்குமார் வர்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத கொஞ்சம் டிசைட் பண்ணி கரெக்ட்டா பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஃபில் அப் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுவுமே ஃபில் அப் ஆகி வரும். சும்மா ஃபில் அப் பண்ணி இதெல்லாம் கேட்குது தானே, இதெல்லாம் ஃபில் அப் பண்ணி பாருங்க. அதுக்கு அது மாரி இதெல்லாம் வந்து நிக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இத எஸ்கேப் பண்ணிடுறேன். எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ இத வந்துட்டு எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு மேல இத நான் எஸ்கேப் பண்ணாலும் சேவ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ எஸ்கேப் பண்ணிட்டேன். வெளிய ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதாவது என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்ப என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி, இப்ப 4வது என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் ஹெச்எஸ்என்ல வரக்கூடாது. இது என்ன ஹெச்எஸ்என்ல வரணும் அப்படின்னா, இது சாக் அப்படின்றது சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட் அப்படின்ற கேட்டகரியில வரணும். ஏன்னா ஹெச்எஸ்என் ஆர் சாக் தான் போட்டிருப்பாங்க. ஹெச்எஸ்என் அப்படின்றது கூட்ஸுக்கு, சாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட் எஸ்ஏசி அப்படின்றது எதுக்காகனா சர்வீஸ்க்கான அக்கவுண்டிங் கோடு. அது நம்ம குடுக்கணும் இல்லையா? கன்சல்டிங்க்கும் நம்ம குடுக்கணும் இல்லையா? இது 2யும் நம்ம எங்க குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்ஜர்ஸ்ல போய் குடுத்துக்கிட்டோம்னா இஸ் குட் திங். அதோட 18% அப்படின்றதையுமே நம்ம தெளிவா குடுத்துறலாம். சரியா? இந்த டீட்டெயில்ஸ நம்ம பண்றதுக்காக லெட்ஜர ஆல்டர் பண்ண போறோம். ஓகே. நேரா போலாம். நேரா வந்துட்டு கேட்வே ஆஃப் டேல்ல ஆல்டர்ல போயிட்டு லெட்ஜர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்றத என்டர் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, செக்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்ல வந்து எஸ் குடுக்குறேன். எஸ் குடுத்துட்டு ஹெச்எஸ்என் கேட்குது. நான் என்ன பண்றேன்னா, அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அட்வர்டைஸ்மென்ட் சர்வீசஸ். அடுத்து ஹெச்எஸ்என் ஆர் சாக் டீடைல்ஸ். சாக் டீடைல்ஸ் வந்துட்டு ஒரு 6 டிஜிட் சும்மா கொடுங்க. நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதுக்கு என்ன டிரான்சாக்ஷன்? நம்ம பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் தான் பண்ண போறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராஸ்டேட்டா, இன்டர்ஸ்டேட்டான்னு சொல்லி பார்க்கணும். இன்டர்ஸ்டேட் கிடையாது. இது இன்ட்ராஸ்டேட் பர்ச்சேஸ். இன்ட்ராஸ்டேட் பர்ச்சேஸ்ன்னு சொல்றது இங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இதுல இன்ட்ராஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படின்றது இங்கேருந்து இது இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ். இன்ட்ராஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. சரியா? 3 விஷயம் இருக்கு. நில் ரேட்டட், டீம்டு அப்படின்ற மாரிலாம் இருக்கு. அத விட்டுருங்க. இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு இன்ட்ரால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நார்மலா பர்ச்சேஸ் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு போலாம். அப்போ பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு டாக்ஸபிள் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் டாக்ஸபிள். இன்டகிரேட்டட் டாக்ஸா என்ன டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 18% அப்படின்றத நீங்க குடுத்துருங்க. குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சும்மா ஒரு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹெச்எஸ்என் கோட் செட் ஆயிடுச்சு. இந்த ஹெச்எஸ்என் கோட் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கன்சல்டிங் சர்வீசஸ். கன்சல்டிங் சர்வீசஸ் அண்டர் குரூப் வந்து இன்டைரக்ட் இன்கம். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? எஸ் அப்ளிகபிள். இந்த இடத்துல நம்ம சாக் டீடைல் கன்சல்டன்சி குடுக்கணும். அதனால செக்டார் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் குடுத்துருங்க. இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கன்சல்டன்சி சர்வீசஸ். சர்வீசஸ் ஹெச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல குடுத்துடுறேன். ஓகே.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு லோக்கல்ல தான் பண்றோம். அதனால சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்ற மாரி குடுத்துருங்க. சரியா? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்டர் ஸ்டேட்‌க்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மத்தபடிக்கு வந்து இன்ட்ரா ஸ்டேட்னா டைரக்ட்டா சேல்ஸ் டாக்ஸபிள் அப்படின்றத நம்ம குடுத்துக்கலாம். இதுவுமே 18% அப்படின்றது கன்ஃபார்ம். என்டர் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் பர்ட்டிகுலரா நீங்க லெட்ஜர்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டி டீடைல்ஸ் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி அதோட ஹெச்எஸ்என் கோடு சாக் டீடைல்ஸ்லாம் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இது எஸ்கேப் பண்ணுங்க. இப்போ என்ட்ரிஸ்க்கு போகலாம். என்ட்ரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்துட்டு ராவ்ஸ் என்டர்பிரைசஸ்ட்ட நம்ம சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ F9 பர்ச்சேஸ் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு இன்வாய்ஸ் மோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸா இருக்கு. இதை நான் வந்துட்டு அக்கௌண்ட் இன்வாய்ஸ், அதாவது சர்வீஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸா மாற்றணும். அப்போ சேஞ்ச் மோடு, அதாவது கண்ட்ரோல் ஹெச் அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பண்ணால் அதில் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா கொடுத்துக்கிறேன் 025 அப்படின்ட்டு. டேட்டு அதே டேட் தான், பிரச்சனை இல்லை. பார்ட்டிஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்ட்டிஸ் நேம் வந்துட்டு ராவ் என்டர்பிரைசஸ். ரிசிப்ட் நோட் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் அப் நம்ம பில்லை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். பர்ச்சேஸ்க்கு மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ண மாட்டோம். சேல்ஸுக்கு பிரிண்ட் பண்ணுவோம், இல்லாட்டினா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்துட்டு கன்சல்டன்சி சர்வீஸை பிரிண்ட் பண்ணியும் காட்டுறேன். அதை வந்து பிடிஎஃபாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை மற்ற ஃபார்மேட்டுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெயிலிங் நேம் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குது. இப்போ பர்டிகுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீசஸ் தான் அவர் நமக்கு பண்ணுறாரு. அதுவுமே 1 லேக்குக்கு பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல இது கீழே கேட்குற லெஜருக்கு வேற லெஜரே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல செகண்ட் ஒன்று இல்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே அக்கௌண்ட் இன்வாய்ஸாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு 2 காலமாக இருக்காது, சிங்கிள் காலம் தான். லெஜர் மட்டும் தான் வரும், ஐட்டம்ஸ் வராது. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான டாக்ஸ் லெஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாக்ஸ். ஆட்டோமேட்டிக்கா 9000 வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்து ஸ்டேட் டாக்ஸ். இப்போ வந்து கிளியரா நீங்க அப்டேட் பண்ணிடலாம். என்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே. இப்போ இதே மாதிரி சேல்ஸ் லெஜர், சேல்ஸ் வவுச்சர். சேல்ஸ் வவுச்சருக்குள்ள போன உடனே அங்க என்ன பார்ட்டிஸ் நேம் கேக்குது. பார்ட்டிஸ் நேம் வந்து சாந்தி என்டர்பிரைசஸ். டெலிவரி நோட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ சாந்தி என்டர்பிரைசஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு இல்லையா? அதோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீசஸ் 50,000. இதுக்கு சென்ட்ரல் டாக்ஸ் இருக்கு, ஸ்டேட் டாக்ஸ் இருக்கு. என்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் மட்டும் நம்ம தெளிவா உங்களுக்கு நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்போர்ட் எப்படி பண்றதுன்றத சொல்லிட்டு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன். ஓகே. இப்போ பாருங்க, ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு எங்க போகணும் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது தான் போகணும். போயிட்டு சேச்சுரி ரிப்போர்ட்ஸ்ல நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால கேட்வே ஆஃப் டேலிக்கு முதல்ல போயிடுங்க. கேட்வே ஆஃப் டேலியில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், அதாவது இங்கே வந்துட்டு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்னு இருக்குது. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருங்க. அதில் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்றது பர்ச்சேஸ் நம்ம பண்ணது, சேல்ஸ் பண்ண எல்லாமே அதில் இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 2 அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 3பின்றது நம்ம எவ்வளவு பணம் பே பண்ண வேண்டியிருக்குன்றது தெளிவாக இருக்கும். இப்போ இந்த மூணுமே கரெக்டாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் அந்த நம்பர் ஜிஎஸ்டி நம்பர்லாம் கரெக்டாக போட்டு பண்ணீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஜிஎஸ்டிஆர் 1 ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து நிற்கும். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு போட்டு 2 இருக்கு இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்துட்டு கரெக்டா அந்த ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா குடுக்காதது தான் காரணம். வேற எந்த மிஸ்டேக்கும் அதுல கிடையாது. சரிங்களா? கரெக்ஷன் நீடட் அப்படின்றது அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க. கரெக்ஷன் நீடட் அப்படின்ற மாரி போட்டிருப்பாங்க. கரெக்ஷன் இல்லாம இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கு. பட் அதுவுமே என்ன என்ன மாரியான இதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது 12,500 அப்படின்னா நம்ம இந்த கேஷ்க்கு நம்ம ரீட்டெயில் கஸ்டமர் குடுத்தோம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பரே இருக்காது. அதனால அது மட்டும் பெர்ஃபெக்ட்டா வந்து நிக்குது. சரியா? எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ ஜிஎஸ்டிஆர் 2க்கு போறேன். ஜிஎஸ்டிஆர் 2ல வந்துட்டு நம்ம அத பத்தி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி நம்பர் ராங்கா இருக்குன்றதெல்லாம் பார்க்கல. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்ன ரீசன் அப்டின்னா, ஆ டோட்டலா இதான் ரீசன். அதாவது ரீகான்சிலியேஷன் ஆ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு கிளியரா வந்துட்டு நம்மளுக்கு ஐடியா குடுத்துருக்கும். பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்துட்டு இந்த இடத்துல 2 பில்லுமே நம்மளுக்கு வந்துட்டு என்ன கணக்குல இருக்கு அப்டின்னா, ஜிஎஸ்டி நம்பர் ராங்கா இருந்தாலுமே கரெக்ட்டா வந்து நிக்கிறதுக்கு காரணம் பர்ச்சேஸ். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறதில்ல. இத ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளே யார் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ ஃபாலோ பண்ணோம்னா, நமக்கு சேல்ஸ் பண்ணவர் அவர் சேல்ஸ ஃபாலோ பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதனால அந்த டீட்டெயில்ஸ். இப்ப 3பில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3பில டாக்ஸ் லயபிள் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3பில வந்துட்டு அவங்க வந்து 3பில இந்த மெத்தட் தான் குடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்துட்டு கரெக்ட்டா அப்டேட் ஆகி நிக்கும். சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது மிஸ் ஆகுது அப்டின்னா, அதே தெளிவா உங்களுக்கு அப்டேட் பண்ணிரும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ்க்கான கான்செப்ட். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பிடிஎஃப்குள்ள போறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ்ல வேற என்ன இருக்கு அப்டின்றத நான் சொல்லிர்றேன். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். ஜிஎஸ்டிஆர் 1க்கு போறேன். 1க்கு போயிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இத வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு கண்ட்ரோல் இ அப்படின்றது தான் நம்மளுக்கான அப்டேட்டு. பார்க்கலாம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்ட்ரோல் இ குடுத்தீங்கன்னா, இந்த மாரி எக்ஸ்போர்ட் வந்து நிக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் இ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் தான் வருது. லோக்கல் டிரைவ்ல போய் சேவ் ஆயிக்கிறோம். ஓப்பன் ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல் அப்படின்ற மாரி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்க்கான ஆப்ஷன்ஸ் இங்கேயே இருக்கிறதுனால, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இது கண்ட்ரோல் இ அப்படின்றது இப்ப இருக்க இந்த ஸ்க்ரீன மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி குடுக்கும். ஒரு எக்ஸ்எம்எல் டீட்டெயில்ஸா இருக்கும். அது தேவையில்ல. இ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வேலிடா குடுத்திருந்தீங்க அப்படின்னா, எஸ் குடுத்த உடனே அது ஜேசன் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த எக்ஸ்போர்ட் ஆகுற ஃபைல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா போர்ட்டல்ல நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வேலைய முடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3பிக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். ஜிஎஸ்டிஆர் 1க்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். பட் இந்த இடத்துல நான் சொல்ற விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. ரிப்போர்ட்ஸ எடுத்துக்கங்க. எந்த பீரியட் வேணுமோ அந்த பீரியட செலக்ட் பண்ணி வச்சுட்டு, நீங்க எக்ஸ்போர்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இ ரிட்டர்ன்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும் பார்த்தீங்கன்னா, அந்த இது வேலிடான ஜிஎஸ்டி நம்பரா இருந்துச்சுன்னா, அந்த ஜேசன் ஃபார்மேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். அந்த இத நீங்க அப்படியே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அத வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத போர்ட்டல்ல நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்றத உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் முடிச்சு குடுத்துருவேன். ஓகே. இப்ப வந்துட்டு கிளியரா உங்களுக்கு அப்டேட் புரிஞ்சிருக்கும். இப்ப ஜிஎஸ்டிஆர் 3பில இருக்கும். அதே மாரி ஜிஎஸ்டிஆர் 1க்குள்ளேயும் போனாலுமே அதே மாரி தான் நிக்கும். எக்ஸ்போர்ட்க்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இ ரிட்டர்ன்ஸ கிளிக் பண்ணி உள்ள போணும். இ ரிட்டர்ன்ஸ் இப்ப கிளிக் பண்ணாலுமே இதுலயும் என்ன சொல்லும்னா, ஜிஎஸ்டி நம்பர் இன்வாலிடா இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அத நம்ம கரெக்ட் பண்ண சொல்லும். ஓகேவா? இது வந்து கிளியரான அப்டேட். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இத தாண்டி வேற என்னென்ன ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்தாலும் இப்ப ஜிஎஸ்டிஆர் 2பிலாம் வந்திருக்கு, 2ஏ வந்திருக்கு. அதெல்லாம் வியூ பண்ணி பாக்குறது. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாரி வேற ஏதாவது புதுசா ஃபார்மட் வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஃபார்மாலிட்டீஸ தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 3பி அப்படின்றது ஒரு ஒரு
வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போதைக்கு தேவையான ஒரு ஒரு விஷயமா தான் ப்ரொவிஷனலா தான் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளிமெண்டரி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கிளியரான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 3 தான் வந்துட்டு கரெக்டான ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 3 வர்றதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா ஒரு சப்ளிமெண்டரி ஃபார்மா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா இருக்கு. அந்த மாரி திடீர்னு 3 வந்துட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கும் இதே ப்ரொசீஜர்ஸ் இதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். டேலி வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்கணுன்ற ஃபார்மட்டே உங்களுக்கு தெளிவா சொல்லிடும். சரியா? ஓகே. இது வந்துட்டு கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த என்ட்ரி இருக்கு இல்லையா? அதாவது அதுல வந்துட்டு நம்ம அம் சர்வீஸ் என்ட்ரி, இதே மாரி சேல்ஸ் என்ட்ரி இதெல்லாம் போட்டோம் இல்லையா? அந்த இத வந்துட்டு பிரிண்ட் பண்றது எப்படின்னு சொல்லிக் குடுத்த மாரியே, அத எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்றதையும் சொல்லிக் குடுத்துர்றேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். எங்க போணும் அப்படின்னா, டி கேட்வே ஆஃப் டேலில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல டே புக் உள்ள போங்க. டே புக்ல போனீங்கன்னா, நீங்க போட்ட என்ட்ரீஸ் பூரா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் என்ட்ரி வந்துட்டு இந்த 59,000 சாந்தி என்டர்பிரைசஸ். அத வந்துட்டு நானு இப்போ அவங்க எனக்கு பிரிண்டட் பில் கேட்கல. என்ன கேட்கறாங்கன்னா, சர்வீஸ் தானே நான் புரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ சேல்ஸ் பண்ணா தானே கூட்ஸோட நான் பில்ல வச்சு அனுப்புவேன். இல்லாட்டினா ஏதோ ஒண்ணு ஃபார்மாலிட்டீஸ்க்கு பில் எனக்கு பிரிண்டட் எடுக்க வேண்டிய வரும். சர்வீஸ் நான் புரொவைட் பண்ணிட்டேன். அப்ப அவங்க பில்ல வந்து மெயில் பண்ண சொல்றாங்க. மெயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, எக்ஸ்போர்ட்டே ரெடி பண்றேன். பார்த்தீங்கன்னா, அவங்களோட இதுதான் அவங்களோட பில்லு. நான் இப்போ வந்து டே புக்ல போய் என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன்ல செகண்டரியா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன்ல செகண்டரியா ஓப்பன் ஆயிருக்கு. இத நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணல. எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் அப்படின்ற இடத்துல நான் கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸ்எம்எல் ஃபார்மட்டா என்னன்னு கேட்குது. நான் கான்ஃபிகர் பண்றேன். கான்ஃபிகர் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒவ்வொன்னா என்டர் பண்ணிட்டே வரப்போறேன். என்டர் பண்ணோம்னா டவுன் ஆரோ பிரஸ் பண்ணிட்டே வாங்க. எது வேணுமோ, எத மாத்தணுமோ அதுக்கு மட்டும் நம்ம மாத்திக்கலாம். இப்போ டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரோஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்ற மாரி நம்ம குடுத்துக்கலாம். அதே மாரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மட் வந்துட்டு எனக்கு என்ன ஃபார்மட் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். தேர் இஸ் தி லிஸ்ட் ஆஃப் ஃபைல் ஃபார்மட் வந்து ASCII, எக்ஸெல், HTML, JPEG, PDF, XMLன்னு சொல்லி இத்தன ஃபார்மட் இருக்கு. PDF அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு ரீட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டா இருக்கும். அதனால PDF அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். அதுக்கு அடுத்து வந்து கீழ போறேன். கீழ போனா லோக்கல் டிரைவ்ல எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லுது. நான் இந்த இடத்துல பாத்த வந்துட்டு நம்மளோட பாத் இருக்கு இல்லையா? அதாவது நான் ஒரு பாத் ஒண்ணு குடுத்துருக்கேன். d:// ட்ரையல் அப்படின்ற மாரி குடுத்து வச்சிருக்கேன். அந்த மாரி இருக்க அந்த ஃபோல்டருக்குள்ள போய் சேவ் ஆகணும்னு சொல்லி நான் பிளான் பண்றேன். அதனால அது காமிக்குது. d:/ட்ரையல் அப்படின்ற மாரி இருக்கு. அதுல தான் எனக்கு இப்ப சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இத தாண்டி ஃபைல் நேம் வந்துட்டு அதுவே இருந்துட்டு போட்டும். வேற ஃபைல் நேம் மாத்தணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். இப்ப இத என்டர் பண்ணீங்கன்னா, அது மாத்திக்கலாம். சரிங்களா? இது முடிச்சுட்டீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் A குடுத்துருங்க. இல்லன்னா எஸ்கேப் பண்ணிடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PDF ஃபார்மட் மாறிடுச்சு. ஆ லொகேஷன் அதாவது ஃபோல்டர் பாத் மாறிடுச்சு. வேற நேம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாதனால மாத்தல. இப்ப இத செண்ட் குடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வந்து என்ன ஆயிரும் டிஸ்ப்ளேக்கு போயிடும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபோல்டர்ல நான் உள்ள போறேன். டி:/ல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரையல் அப்படின்றதுக்குள்ள போறேன். போனா எனக்கு என்ன இருக்கும்னா, அக்கவுண்டிங் வவுச்சர் அப்படின்றது இருந்தது இல்லையா? அதான் என்னோட PDF. அதுக்குள்ள ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணா, இப்ப நம்ம PDF டியூட்டோரியல் PDF இது. இதோட சேர்ந்து அதுவுமே வந்துரும். டோட்டலா இந்த PDF வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்திருக்கு. இது பூரா பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டான அப்டேட். நம்ம குடுத்திருந்தோம் பாருங்க. HSN சாக் டீடைல்ஸ் குடுத்திருந்தோம் பார்த்தீங்களா? அதான் வந்திருக்கு. அப்ப டோட்டலா வந்துட்டு உங்களுக்கான கிளியரான ஒரு அப்டேட் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, Tallyல எக்ஸ்போர்ட்டோட ஈஸியான வேலை. சரியா? இதே மாரி ஜேபக்காவோ, எக்ஸலாவோ நீங்க எடுத்துக்கிட்டு ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா, எக்ஸலா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஆல்டர் பண்ணி நம்ம அனுப்பணும்னா நீங்க அனுப்பிக்கலாம். சரியா? இப்போ இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம டைரக்ட்டா நம்ம PDFக்குள்ள போயிரலாம். இப்ப வியூ த ரிப்போர்ட்லாம் முடிச்சாச்சு. கண்ட்ரோல் E அப்படின்ற மாரி போட்டிருக்கேன். அது வந்து நார்மல் எக்ஸ்போர்ட். அதனால வெறும் எக்ஸ்போர்ட்ட நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. Alt E பிரஸ் பண்ணி உள்ள போங்க. அத வந்துட்டு இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி GST போர்ட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து GSTR 1ல போயிட்டு நம்ம ERB வந்துட்டு GST போர்ட்டல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் த டீட்டெயில்ஸ் ஃப்ரம் GSTR 1ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அத கன்வெர்ட்டிங் டூ எக்ஸெல் ஃபைல் டூ JSON ஃபைல் அப்படின்ற மாரி நம்ம கிளியரா கன்வெர்ட் பண்ணிட்டு, அப்லோடிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, JSON இத வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், GST போர்ட்டல்ல பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, Tallyல வந்துட்டு இது டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிலீஸ் 9 ERP 9ல இருக்கக்கூடிய அப்டேட்ட தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா, பிரைம்ல வந்துட்டு இன்னும் நம்ம
கரஸ்பாண்டிங்கான விஷயங்கள் நான் செட் பண்ண முடியல. அதனால இத பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலயும் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்காது. நம்ம நார்மலா டிஸ்ப்ளேல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ்லாம் அங்க டிஆர்பி லைன்ல போவும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல டைரக்ட்டா போயிரலாம். ஏன்னா ஜிஎஸ்டி தவிர வேற எந்த ஸ்டாச்சுட்டரி இல்லன்றதுனால, அடுத்து ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுவோம். நமக்கே தெரியும். அது உள்ள போயிட்டோம்னா, இது பார்த்து அது போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஸ்க்ரீன் நம்மளுக்கு டேலி பிரைம்லயும் இருந்தது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்க்கு கண்ட்ரோல் ஈய வந்துட்டு நம்ம பிரஸ் பண்ணணும். அதே மாரி ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னாலும் இப்ப கண்ட்ரோல் ஜே பண்ற மாரியே நீங்க பண்ணலாம். அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. அது நீங்க நீட்டா பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன பொறுத்தளவுக்கு ஜேசன் ஃபைல் வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆல்ட் இ எக்ஸ்போர்ட் போயிட்டு, அதுக்கப்புறமேட்டு அதில வந்துட்டு நம்ம வந்து இ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இ ஃபைலிங் ஆர் இ ரிட்டர்ன் அப்படின்ற ஃபோல்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு கரெக்ட்டான ஜிஎஸ்டி நம்பரா இருந்து எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜேசன் ஃபைல் வந்துரும். அந்த ஜேசன் ஃபைல வந்துட்டு டேலிலருந்து எடுத்து அது எக்ஸெல் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மா இருக்கும். அத அப்படியே நம்ம எடுத்துட்டு, நம்ம ஜேசன் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு, அத அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ், ரிட்டர்ன்ல ரிட்டர்ன் டேஷ்போர்ட் போயிட்டு, எந்த இதுல நமக்கு எந்த ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3 பியான்னு பார்த்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர் இப்படித்தான் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட். சர்வீசஸ்ல உள்ள போயிட்டு ரிட்டர்ன்ஸ்ல ரிட்டர்ன் டேஷ்போர்ட நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி தான் 3B. 3Bக்கும் இதே மாரி தான் நம்ம எடுக்கணும். அதே மாரி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேட்வே ஆஃப் டெல்ல எப்படி போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன். இது நம்ம பிரைமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் கேட்வே ஆஃப் டெல்லில டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு ஜிஎஸ்டிஆர் 3Bல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்போர்ட்ட கிளிக் பண்ணி நம்ம இ ரிட்டர்ன்ஸ் ஆர் இ ஃபைலிங் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஜேசன் ஃபைலா எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திக்கணும். வேற ஏதாவது டீடைல்டு வியூ எல்லாமே வேணும்னா கரெக்ட்டா டீடைல்டு வியூ போட்டு நீட்டா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் சொல்றேன். இதுல 2 வியூ இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் வியூ, டீடைல்டு வியூன்னு. அந்த இது நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர் வியூ அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் மாத்திருக்காங்க. அத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸ்போர்ட்க்கான டீடைல்ஸ் இந்த மாரி தான் கேட்கும். இந்த மாரி ஜேசன்க்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க குடுத்து நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட்டிங் கொஸ்டின்ஸ் கேட்கும். அப்பதான் நம்மளுக்கு கான்ஃபிகர் அண்ட் சென்ட் அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம வந்துட்டு கான்ஃபிகர்ல போய் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். முன்ன இருந்ததுல இங்கேயே நாங்க சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும் இஆர்பில. பட் இங்க வந்துட்டு நம்மளுக்கு கான்ஃபிகர்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். தேவையில்லாம ம் நம்ம டவுன் ஆரோ பிரஸ் பண்றோம், அப் ஆரோ பிரஸ் பண்றோம்னு சொல்லி ஏதாவது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஜேசன்ன பொறுத்தளவுக்கு இது எப்படி நம்ம பண்ணணும்ன்றது சேம் அதே தான். சர்வீசஸ் ரிட்டர்ன் அப்புறமேட்டு ரிட்டர்ன் டேஷ்போர்ட் தான் போணும். ஆனா அதுக்கு முதல்ல லாகின் எப்படி போகணும்ன்றத சொல்லிக் குடுத்துடுறாங்க. இது லாகின்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் டேஷ்போர்ட கிளிக் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து நிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த இயர்க்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3B இந்த இடத்துல இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 3B இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 3Bல பிரிப்பேர் ஆஃப்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணணும் பிரிப்பேர் ஆஃப்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அப்லோட் டேப் வரும். அந்த டேப்ல வந்துட்டு நீங்க எந்த ஃபைல வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஃபைல நீங்க என்ன பண்ணலாம்னா, சூஸ் ஃபைல் குடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க சூஸ் ஃபைல் குடுத்து நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்டின்னா, எல்லாம் காப்பி ஆன உடனே என்னென்ன பில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த மாரி வந்து நிக்கும். இதுல என்னென்னலாம் வந்து ப்ராசஸ்டு அப்டின்னு சொல்லி இருக்கோ, அது எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எதெல்லாம் வந்துட்டு நாட் ப்ராசஸரா இருக்கோ, அது பூரா எரர்ஸ் இருக்குன்ற மாரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம எரர்ஸ வந்துட்டு என்ன என்ன எரர்ஸ் இருக்கு அப்டின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு எரர்ஸோட ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு சொல்லியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு எனஃப்பா இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அது ரிகார்டிங் டேலில மாத்திட்டு அப்புறம் டேட்டாஸ் எடுத்து திரும்பவும் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணிட்டு, நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bய நீங்க சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிஆர் 3Bல வரக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகி போய் நிக்கும். ஓகே. இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டீஸ் வந்துட்டு எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம்ல போயிட்டு, இந்த பிரிவியூல போயிட்டு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, பிரிவியூ அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா
ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்ன்னு இருக்கும். ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணுங்க. ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிஆர் 3Bல பே பண்ண வேண்டிய டீடைல்ஸ் கேட்கும். அதில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் வந்துட்டு ஈஸியாக நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான். ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்துட்டு எப்படி வந்துட்டு பேமெண்ட்டை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் செலான் போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போல்லாம் கிரியேட் செலான் போக தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டல்லே உங்களுக்கு ஜென்ரேட் செலான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சரிங்களா? அதுவுமே ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். அது மாதிரி பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். 10,000 வரை இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா பேங்க் பேமெண்ட் மூலமாக நம்ம கேஷாவோ டிடியாவோ செக்காவோ நம்ம பே பண்ண முடியும். 10,000 அண்ட் எபோவ் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நெட் பேங்கிங் தான் பண்ண முடியும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்போது என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு டு என்டர் த டிஎஸ்டி டிரான்சாக்ஷன்ஸ் இன் டேலி அண்ட் get from the tally data to use to upload the GST details in GSTN portal. அது எப்படின்றத நம்ம கிளியரா பார்த்துருக்கோம். GSTN போர்ட்டல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம என்ட்ரி பண்ணாம நம்ம டேலில என்ட்ரி பண்ண டேட்டாவை வச்சு எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ஆல்ட் இ ஆர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இ ஃபைல் ஆர் இ ரிட்டர்ன் அப்படின்ற ஃபாண்ட் இருக்கும், இல்ல ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜேசன் ஃபார்மேட்டோ இல்லை எக்ஸ்எம்எல் ஜேசன் ஃபார்மேட்டே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மேட்டில் எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா ஆஃப்லைனில் வந்துட்டு ரெண்டுலேயுமே ஜிஎஸ்டிஆர் 1லையும் சரி ஜிஎஸ்டிஆர் 3Bலையும் சரி நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் வேலை முடிஞ்சு. இல்லாட்டினா ரிட்டன் டேஷ்போர்டில் போயிட்டு ரிட்டன் அப்லோட் போய் அப்படியே அது வழியாக உள்ளே வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். எதுனாலுமே ரிட்டன் டேஷ்போர்டில் அந்த பர்டிகுலர் பீரியடை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆஃப்லைனை செலக்ட் பண்ணி ஃபைலை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சூஸ் பண்ண உடனே என்னென்ன எரர்ஸ் இருக்கு, எதெல்லாம் அக்செப்டபிள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிக்கும். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோடிங்கு நம்மளுக்கு ஆயிடுச்சா ஆகலையா, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா என்ட்ரிஸும் உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை வந்துட்டு நார்மலாக நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு, சப்மிட் இருக்கும், சேவ் இருக்கும். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன என்ட்ரி போட்டு வச்சிருக்கீங்களோ அது சேவ் ஆகி நிற்கும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன், இப்போ நான் அடுத்து எதாவது மாற்ற நினைக்கிறேன்னா ஈஸியாக என்னால் மாற்ற முடியும். ஆனால் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் சேவ் பண்ணிடல, இப்போ என்னன்னா சேவ் பண்ணிட்டேன், அடுத்து சப்மிட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் எதுவுமே ஆல்டர் பண்ண முடியாது. அதனால சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு செக் பண்ணி கடைசியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவியூவை சப்மிட்டை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் வரும். ப்ரிவியூ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மேக் த பேமெண்ட் அப்படின்றத ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர் 1க்கு ஃபைல் ரிட்டர்னே டேரெக்டாக வந்துடும். 3Bயை பொறுத்தளவுக்கு ஏதாவது பேமெண்ட் இருந்துச்சுன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபைல் ரிட்டர்ன்ஸ்க்கு போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சரி சர்டிஃபிகேட் மூலமாகவும் பண்ணலாம். அதே கான்செப்ட் இல்லாமல் இவிசி எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடு மூலமாகவும் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஓடிபி மூலமாகவும் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பெரிய ரிஜிஸ்டர் டீலர் அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு டிஎஸ்சி மாடலில் தான் பண்ண முடியும். இவிசி மாடலில் யார் தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் பீப்புள்ஸாக இருக்காங்களே அவங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இவிசி ஃபார்மேட்டில் பண்ண முடியும். அப்படி இவிசி ஃபார்மேட்டில் பண்ண முடியலன்னா டிஎஸ்சி ஃபார்மேட்டில் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றவங்க அந்த அப்ளிகண்ட் அந்த ரிஜிஸ்டர் அதில் தான் பண்ண முடியும். அந்த டீலர்ஸ் அது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த செஷன்ஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.